வணக்கம். மாஸ்டரிங் இங்கிலீஷ் கிராமர் வகுப்பிற்கு வரவேற்கிறேன். எந்த மொழிக்கும் கிராமர் இலக்கணமே அடித்தளமாக அமைகிறது. அது தெளிவாகவும் திறம்படவும் தொடர்பு கொள்ள கம்யூனிகேட் உதவுகிறது. இந்த பாடத்தில் கிராமர் இலக்கணம் என்றால் என்ன, அது ஏன் முக்கியமானது, அதில் தேர்ச்சி பெறுவது எப்படி, உங்கள் மொழித்திறனை மேம்படுத்தலாம் என்பதை பார்ப்போம். வாருங்கள் கற்றுக்கொள்வோம். கிராமர் என்றால் என்ன? கிராமர் இலக்கணம் என்பது வாக்கியங்களில் வார்த்தைகள் எவ்வாறு வரிசைப்படுத்தப்படுகின்றன என்பதை கட்டமைக்கும் விதிகளின் தொகுப்பாகும். கிராமர் இல்லை என்றால் பேசுவதும் எழுதுவதும் குழப்பமாக இருக்கும். உதாரணமாக, she go to school என்பது தவறு. ஆனால் சரியான கிராமர் விதிகளை பயன்படுத்தினால் இது she goes to school என்று மாறும். கிராமர் நமது செய்திகள் தெளிவாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது. நாம் ஏன் கிராமர் இலக்கணத்தை பற்றி கவலைப்பட வேண்டும்? நல்ல கிராமர் தெளிவாக பேசவும் எழுதவும் உதவுகிறது. மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்வதை எளிதாக்குகிறது. நீங்கள் மின்னஞ்சல்களை இமெயில் எழுதினாலும் அல்லது விளக்க காட்சிகளை பிரசன்டேஷன் வழங்கினாலும் தொழில்முறை தொடர்புக்கும் ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன் இது அவசியம். மேலும் கிராமரை புரிந்து கொள்வது பிற மொழிகளை கற்றுக்கொள்வதை எளிதாக்கும் மற்றும் உங்கள் தொடர்பு திறன்களில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நம்பிக்கையை அளிக்கும். The role of grammar in language, மொழியில் இலக்கணத்தின் பங்கு. கிராமர் எழுதுவதற்கு மட்டுமல்ல, மொழியின் ஒவ்வொரு அம்சத்திலும் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. இது நமது பேசும் திறனை ஸ்பீக்கிங் ஃப்ளூயன்சி மேம்படுத்துகிறது. நாம் படிப்பதை புரிந்து கொள்ள அண்டர்ஸ்டாண்ட் உதவுகிறது. மேலும் வாக்கிய அமைப்புகளை சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நாம் அடையாளம் காண முடியும் என்பதால் கேட்பதை எளிதாக்குகிறது. நாம் உணர்ந்தாலும் இல்லாவிட்டாலும் கிராமர் எப்போதும் தகவல் தொடர்புகளில் கம்யூனிகேஷன் செயல்படுகிறது. இப்பொழுது ஒரு சிறிய வினாடி வினா மூலம் நாம் கற்றுக்கொண்டதை சோதிப்போம். சரியான பதில்களை தேர்ந்தெடுத்து கிராமரின் அடிப்படைகளை நீங்கள் எவ்வளவு நன்றாக புரிந்து கொள்கிறீர்கள் என்பதை சரிபார்க்கவும். சுருக்கமாகச் சொன்னால், தெளிவான தகவல் தொடர்புக்கு கிளியர் கம்யூனிகேஷன் கிராமர் அவசியம். இது எழுதுவது முதல் பேசுவது வரை அனைத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் மொழிகளை சிறப்பாக புரிந்து கொள்வதற்கும் உதவுகிறது. நாம் எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்கிறோமோ அவ்வளவுக்கு அது இயல்பானதாக மாறும். The more we practice, the more natural it becomes. கிராமர் என்பது விதிகளை மனப்பாடம் செய்வது பற்றியது அல்ல,
இது தகவல் தொடர்பை, கம்யூனிகேஷன், மென்மையாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றுவது பற்றியது. இந்த பாடத்திட்டத்தை நாம் படிக்கும்போது கிராமரை திறம்பட பயன்படுத்துவதற்கான திறன்களை பெறுவீர்கள். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள், தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். லெட்ஸ் மாஸ்டர் இங்கிலீஷ் கிராமர் டுகெதர். கிராமர், இலக்கண வகைகள். கிராமர் வெவ்வேறு வழிகளில் படிக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? சிலர் மக்கள் உண்மையில் எப்படி பேசுகிறார்கள் என்பதில் கவனம் செலுத்துகிறார்கள். மற்றவர்கள் மொழியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதில் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ், கண்டிப்பான விதிகளை அமைக்கிறார்கள். இந்த பாடத்தில் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராமர், பல்வேறு இலக்கண வகைகளை ஆராய்ந்து லாங்குவேஜ் லர்னிங், மொழி கற்றலில் அவற்றின் தனித்துவமான பங்களிப்புகளை புரிந்து கொள்வோம். டைப்ஸ் ஆஃப் கிராமர், இலக்கண வகைகள். அறிமுகம். கிராமர் என்பது ஒரு ஒற்றை கருத்து அல்ல. நாம் அதை எவ்வாறு படிக்கிறோம் என்பதை பொறுத்து அது வெவ்வேறு வகைகளை கொண்டுள்ளது. சிலர் மக்கள் இயல்பாக பேசும் விதத்தில் கவனம் செலுத்துகிறார்கள், மற்றவர்கள் கண்டிப்பான விதிகளை பின்பற்றுகிறார்கள். இந்த வெவ்வேறு வகைகளை இன்னும் விரிவாக பார்ப்போம். விளக்கமுறை இலக்கணம் வர்சஸ் விதிமுறை இலக்கணம். டிஸ்கிரிப்டிவ் வர்சஸ் பிரிஸ்கிரிப்டிவ் கிராமர். டிஸ்கிரிப்டிவ் கிராமர், விளக்கமுறை இலக்கணம், மனிதர்கள் இயல்பாக மொழியை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை ஆய்வு செய்யும். இது எது சரி, எது தவறு என்று தீர்மானிக்காது. மாறாக உண்மையான கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பை கவனிக்கிறது. மறுபுறம் பிரிஸ்கிரிப்டிவ் கிராமர், விதிமுறை இலக்கணம், முறையான விதிகளின்படி மொழியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு சொல்கிறது. உதாரணமாக, அன்றாட உரையாடலில் சிலர் ஏண்ட் என்று கூறுகிறார்கள், ஆனால் பிரிஸ்கிரிப்டிவ் கிராமர், விதிமுறை இலக்கணத்தின்படி இது தவறானதாக கருதப்படுகிறது. ட்ரெடிஷனல் வர்சஸ் ஸ்ட்ரக்சரல் கிராமர், மரபிலக்கணம் வர்சஸ் அமைப்பியல் இலக்கணம். ட்ரெடிஷனல் கிராமர், மரபிலக்கணம் லத்தீன் மற்றும் கிரேக்கம் போன்ற பாரம்பரிய மொழிகளில் இருந்து வந்த விதிகளை பின்பற்றுகிறது. இது பெயர்ச்சொற்கள் மற்றும் வினைச்சொற்கள் போன்ற பேச்சின் பகுதிகளாக சொற்களை வகைப்படுத்துகிறது. ஆனால் ஸ்ட்ரக்சரல் கிராமர், அமைப்பியல் இலக்கணம், வாக்கிய வடிவங்கள் மற்றும் பேச்சில் சொற்கள் எவ்வாறு ஒன்றாக செயல்படுகின்றன என்பதில் கவனம் செலுத்துகிறது. உதாரணமாக, ஷீ இஸ் ஹாப்பி என்ற வாக்கியத்தில் ட்ரெடிஷனல் கிராமரில் இஸ் என்பது வினைச்சொல், ஆனால் ஸ்ட்ரக்சரல் கிராமரில் இஸ் ஹாப்பி என்பது ஒரு யூனிட்டாக, ஒரு அலகு கருதப்படுகிறது. ஜெனரேட்டிவ் கிராமர், ஆக்கமுறை இலக்கணம் என்பது நாம் எவ்வாறு வாக்கியங்களை உருவாக்குகிறோம் என்பதையும் அதை நமது மூளை எவ்வாறு செயல்படுத்துகிறது என்பதையும் விளக்குகிறது. டிரான்ஸ்ஃபார்மேஷனல் கிராமர், மாற்றிலக்கணம் என்பது வாக்கிய அமைப்புகளை எவ்வாறு மாற்றலாம் என்பதை காட்டுகிறது. எக்ஸாம்பிள், ஆக்டிவ் டு பாசிவ், செய்வனையில் இருந்து செயற்பாட்டு வினை. யூனிவர்சல் கிராமர், உலக பொது இலக்கணம் என்பது அனைத்து மொழிகளிலும் பொதுவான விதிகள் உள்ளன என்பதே அதன் கோட்பாடு. கம்பேரிட்டிவ் கிராமர், ஒப்பிலக்கணம் என்பது வெவ்வேறு மொழிகளுக்கு இடையிலான ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளை ஆய்வு செய்கிறது. இப்பொழுது நாம் பல்வேறு வகையான கிராமர் கற்றுள்ளோம். உங்கள் புரிதலை ஒரு குவிஸ் வினாடி வினா மூலம் சோதிப்போம். கவலைப்பட வேண்டாம், இது முழுவதுமாக கற்றலுக்காகவே. Descriptive grammar, விளக்கமுறை இலக்கணம், விதிகளை அமல்படுத்தாமல் நிஜ உலக மொழி பயன்பாட்டில் கவனிக்கிறது. Prescriptive grammar, விதிமுறை இலக்கணம், மொழியின் சரியான பயன்பாட்டை
வெவ்வேறு கிராமர் வகைகளை புரிந்துகொள்வது மொழியை டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பல்வேறு கோணங்களில் பார்க்க உதவுகிறது. கீப் பிராக்டிசிங் and grammar will become easier. Thanks for quizzing. Like and subscribe to IG's Quizio for more.